தமிழகத்தின் நம்பர் 1 மாநகராட்சியாக தஞ்சை மாநகராட்சியை மத்திய அரசு தேர்வு செய்துள்ளது. மத்திய அரசின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை 100 ஸ்மார்ட் சிட்டி நகரங்களை தேர்வு செய்து அதன்படி திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. அதன்படி தஞ்சாவூர் நகராட்சியில் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டு மாநகராட்சியில் 246 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. மாநகரில் குடிநீர், பாதாள சாக்கடை உடைப்பு, குப்பை தேங்குதல் போன்ற பிரச்சனைகளை கட்டுப்பாட்டு அறையில் இருந்தவாறே கண்காணிப்பு கேமராக்கள் வாயிலாக கண்காணித்து பிரச்சினைக்கு தீர்வு காணப்படுகிறது. இதை ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பில் தணிக்கை செய்யப்பட்டு மதிப்பீடு வெளியிடப்படுகிறது. இதில் தமிழகத்தில் உள்ள 10 நகராட்சிகளில் தஞ்சாவூர் முதலிடத்தையும் அகில இந்திய அளவில் 14வது இடத்தையும் பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செயலாளர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து தமிழக வெற்றிக் கழகத்தில் பயிற்சி வகுப்பு துவங்கியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 120 மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். நடிகர் விஜய் நடித்த படங்களை ரசித்து பழகிய மாவட்ட செயலாளர்கள் கட்சி நிகழ்ச்சிகளில் முன் வரிசையில் அமர்ந்து விசில் அடிப்பது, கட்சி துண்டை தலைக்கு மேல் சுற்றி ஆட்டம் போடுவது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களை பார்த்து பின்வரிசையில் அமர்ந்திருக்கும் கட்சி நிர்வாகிகளும் ஆட்டம் போடுகின்றனர். மற்ற கட்சியினர் இதை கிண்டலடித்து வருகின்றனர். இதை விஜய் கவனத்திற்கு அக்கட்சியில் புதிதாக சேர்ந்துள்ள ஆதவ் அர்ஜுனா, நிர்மல் ஆகியோர் கொண்டு சென்றுள்ளனர். இதையடுத்து மாவட்ட செயலாளர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பது குறித்து பயிற்சி அளிக்க விஜய் ஏற்பாடு செய்துள்ளார். அதன்படி சென்னை பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் தலைமையில் மாவட்ட செயலர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. 2 வாரங்களுக்கு ஒரு முறை பயிற்சி அளிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. திமுகவின் மூத்த அமைச்சரான பொன்முடி அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளராகவும் உயர்கல்வி அமைச்சராகவும் உள்ளார். ஏற்கனவே அரசு விழாக்களில் பேசிய போது மகளிருக்கான இலவச பஸ் பயண திட்டத்தை ஓசி பஸ் என விமர்சனம் செய்து சர்ச்சையில் சிக்கினார். கடந்த ஆண்டு விழுப்புரம் அருகே மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவில் இருதரப்பு வழிபாட்டு பிரச்சனையால் மூடப்பட்ட நிலையில் அதில் ஒரு தரப்பு மக்களை அழைத்து பேசிய அமைச்சர் பொன்முடி அவர்களது வழிபாட்டை அவமதித்து பேசியதாகவும் மக்கள் விமர்சித்தனர். அடுத்த சில நாட்களில் அமலாக்கத்துறை ரெய்டில் சிக்கி அமைச்சர் பதவியை இழந்தார். கோவில் விவகாரத்தில் அரசியல் செய்ததால் பலனை அனுபவிக்கிறார் என்று மக்கள் விமர்சனம் செய்திருந்தனர். இந்நிலையில் அவரது வீட்டின் அருகே உள்ள முத்துமாரியம்மன் கோவில் நேற்று இடித்து அகற்றப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதி மக்கள் திமுக ஆட்சி என்பதால் கோவில் இடித்து அகற்றப்படுவதாக நேற்று காலை குமுறினர். கடந்த அதிமுக ஆட்சியில் மக்கள் கேட்டுக்கொண்டதால் நிறுத்தி இருந்தனர். ஆனால் அமைச்சர் பொன்முடியிடம் முறையிட்டும் அவர் கண்டுகொள்ளாததால் கோவில் இடித்து அகற்றப்பட்டுள்ளது. திமுகவினர் ஓட்டு கேட்டு வர முடியாது, அவர்களின் பதவி நீடிக்காது என்றனர். இந்நிலையில் திடீரென அமைச்சர் பொன்முடி துணை பொதுச் செயலாளர் பதவி பறிப்பு அறிவிப்பு வெளியானது. கடவுள் நம்பிக்கை இல்லாத அமைச்சர் பொன்முடி திக வழி வந்தவர் என்றாலும் மக்களின் நம்பிக்கையை புண்படுத்தும் சர்ச்சை பேச்சையும் தேவையில்லாத விமர்சனங்களையும் தவிர்க்க வேண்டும் என்று அவரது ஆதரவாளர்களை புலம்பி வருகின்றனர். மதுரையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பட்டா வழங்கும் நிகழ்ச்சி மே மாதம் இறுதியில் நடக்க வாய்ப்புள்ளதாகவும் இதற்கான கெடுபிடி உத்தரவுகளால் வருவாய் அதிகாரிகள் முனகலுடன் பணியாற்றி வருவதாகவும் பரவலாக கூறப்படுகிறது. மதுரையில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான விடைத்தாள் திருத்தும் பணியில் மெட்ரிக் பள்ளி ஆசிரியர்களுக்கு 5% கூட வாய்ப்பு அளிக்கப்படவில்லை என்ற சர்ச்சை எழுந்துள்ளது. அமைச்சர் பொன்முடி வாயை திறந்தாலே அசிங்கம், அவதூறு, ஆபாசம், கொச்சைத்தனம்தான் என்று சட்டசபை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் கண்டனம் தெரிவித்துள்ளார். திமுக அரசின் அமைச்சரவையில் இழுக்கின் முதலிடமாக இருப்பவர் பொன்முடி. வாயை திறந்தாலே அசிங்கம், அவதூறு, ஆபாசம், கொச்சைத்தனம்தான். அதன் உச்சமாக மிகவும் அருவருக்கத்தக்க வகையில் பெண்களையும் மத நம்பிக்கையையும் இழிவுபடுத்தி அவர் பேசியுள்ள பேச்சு நாறிக்கொண்டு இருக்கிறது. திமுகவின் மரபணுவில் கலந்ததுதான் இந்த ஆபாசமும் வக்கிர புத்தியும். மனித நாகரீகம் வளர்ந்துவிட்ட இந்த காலத்திலும் இவர்கள் நாகரீகமற்ற ஆபாச எண்ணம் படைத்த காட்டுமிராண்டிகளாகத்தான் இருக்கின்றனர் என்பது கடும் கண்டனத்திற்கு உரியது. பொன்முடியின் இந்த ஆபாச பேச்சை அமைச்சர் சேகர்பாபு ஏற்கிறாரா? மீனாட்சியம்மன் கோவில் அறங்காவலர் குழு தலைவரான ருக்மணியின் மகனான அமைச்சர் தியாகராஜன் ஏற்கிறாரா? வெறும் கண்துடைப்புக்காக பொன்முடியின் கட்சி பதவியை மட்டும் பறித்து ஸ்டாலின் நடத்தும் நாடகத்தை மக்கள் துளிகூட நம்ப மாட்டார்கள்.
உண்மையான நடவடிக்கை என்பது அமைச்சர் பதவியை பறிப்பதுதான். ஆபாச பேச்சு பேசிய பொன்முடி அமைச்சர் பதவிக்கே தகுதியற்றவர். உடனடியாக அவரை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்பட வேண்டும். பொன்முடி உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் RB உதயகுமார் கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் கோக்ரா பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தின் போது தமது குழந்தைகளை மீட்க தாய் நடத்திய போராட்டம் பார்ப்போரை கண்கலங்க வைத்துள்ளது. சிங்கப்பூரில் பள்ளியில் ஏற்பட்ட தீ விபத்தில் இருந்து ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் மகன் உட்பட குழந்தைகளை மீட்ட இந்திய தொழிலாளர்கள் 4 பேரை அந்நாட்டு அரசு கௌரவித்துள்ளது. பீகார், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் கொட்டி தீர்த்த கனமழைக்கு இதுவரை 102 பேர் உயிரிழந்துள்ளனர்.